ஹாய் வணக்கம் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நிறைய ஓல்டு ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஓல்டு ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ லுக்குக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்களும் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்சாட் சொல்கிற இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் நார்மல் இன்ஸ்டாலேஷன் பண்ணாலே போதும். பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு வந்துடும். ஸோ உங்களோட ஓல்டு ஃபோட்டோஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காட்டும். ஸோ இந்த ஃபில்டர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபில்டர்ஸும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எடிட் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு ஃபோட்டோஸை நியூ ஃபோட்டோஸை ஒரே ஒரு நிமிஷத்தில் பார்த்து நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபோட்டோஸ்லேருந்து நியூ லுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நியூ லுக்கு சேஞ்ச் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஃபில்டர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ காட்டும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பக்கத்தில் லுக் டூல்ஸ்ன்னு இருக்கும். அந்த டூல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது டியூன் இமேஜ். அந்த டியூன் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டியூன் இமேஜை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை நீங்கள் லாங் ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வைப் மேலே பண்ணிங்கன்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயம் காட்டும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இந்த ஓல்டு ஃபோட்டோஸை நியூ லுக்குக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்பு தாங்க. ஒரு பிரைட்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட பாதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறவே மாறாது. அதே மாதிரி அந்த கலர் என்ஹான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோட்டோ லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம் இருக்கும். ஸோ இந்த வார்ம் பார்த்தீங்கன்னா எல்லோஎஸ் ப்ளூஇஸ் காட்டும். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா மாற்றினா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி ஒன்று டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் டூல் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், ஷார்ப்னஸ்ன்னு காட்டும். ஸோ இது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்னால் நீங்கள் இருக்கிற ஃபோட்டோவை ஸ்ட்ரெச் பண்ணி காட்டும். ஷார்ப்னஸ்னால் இன்னும் ஷார்ப்பாக காட்டும். ஸோ அதே மாதிரி மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸில் செலக்டிவ்னு இருக்கும். ஸோ அந்த செலக்டிவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவில் உங்களுக்கு எங்கே இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னு தேவைப்படுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்டிவாக வந்து கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதுலேயும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் சொல்லிட்டு நிறையவே காட்டும். அதே மாதிரி நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க கலரும் இங்கேயே கொடுத்தீங்கன்னா சேம் லெவலாக உங்களுக்கு வந்து கலரும் காட்டும். ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொன்று வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஒயிட் கலர் வருது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் என்ன ஃபோட்டோக்கு சூஸ் பண்ண நல்லா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதையும் நீங்கள் வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண உங்களோட ஃபோட்டோட குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஃபோட்டோவோட என்ஹான்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நியூ லுக்கு கண்டிப்பாக உங்களோட ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கவே முடியும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸை கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர்ன்னு இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளர் இருக்குது, சர்க்கிள், இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சர்க்கிளும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ பிளர் பண்ணணுமோ நீங்கள் வந்து அவ்வளோ பிளர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் எவ்வளோ வேணுமோ வந்து டிரான்சாக்ஷன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஒன்று நீங்கள் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக்ரீஸ் பண்ணாலே போதும். உங்களோட ஃபோட்டோ குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ கீழே லாஸ்ட்டில் இருக்கும், டூல் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒயிட்டிஷாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் வந்து மேலே வந்து என்ஹான்ஸ் பண்ணுங்க. என்ஹான்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு எந்த கலர் வந்து தூக்கி காட்டணும்
கொஞ்சம் வந்து பிரைட்னஸாக காட்டணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணால் போதும், அந்த கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூலில் லாஸ்ட் இருக்குது தான் டெக்ஸ்ட்டு. ஸோ நிறைய டெக்ஸ்ட்டோட வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட சேனல் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் MasterPro தமிழ்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபில்டர் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ சேவ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓல்டு ஃபோட்டோஸ்க்கும் இப்போ இருக்க நியூ ஃபோட்டோஸ்க்கும் சேஞ்சிங் பார்த்தீங்கன்னா இதிலேயே தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி போய்க்கோங்க, கேலரி போயிட்டு ஓல்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி நியூ ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபர்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ until then bye from MasterPro தமிழ்.